ஹாய், நான் இன்றைக்கி ஒரு பொரியல் செய்ய போகிறேன். ஒரே காய் இல்லாமல் நிறைய காய்ங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த பொரியல் செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற காய் வச்சுட்டே நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் செய்ய முடியும். பொரியல் செய்யக்கூடிய எந்தெந்த காய் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த காயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம். கேரட் 2 பொடியாக நறுக்குது. கேபேஜ் 1/4 பாகம் பொடியாக நறுக்குது. பீன்ஸ் கொஞ்சமாக பொடியாக நறுக்குது. உருளைக்கிழங்கு சின்னது 2. வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணது. பூண்டு கொஞ்சமாக. பச்சை மிளகாய் 5. உப்பு தேவையான அளவுக்கு. ஆயில் 3 டீஸ்பூன். கடுகு 1/2 டீஸ்பூன். கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாத்திரம் சூடு பண்ண வைக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நான் இப்போ இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாம் இந்த லிங்க் அனுப்பி வைங்க. எண்ணெயெல்லாம் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். நான் இங்கே 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் வதங்கினா நல்ல வாசனை வருது. இப்போ நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்குறேங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது, இப்போ நான் அதை சேர்த்து கொடுக்குறேன். இப்போ நான் உப்பு சேர்த்து கொடுக்குறேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். காய்கெல்லாம் கூட சேர்த்து இப்போவே போடுறேன். அப்படி பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நம்ம கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து கொடுத்துடலாம். நான் ஏன் முதல்ல கேரட்டும் பீன்ஸும் சேர்க்குறேன்னா, இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அந்த எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். கேரட்டு பீன்ஸு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டதெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் கேபேஜும் சேர்த்து கொடுத்துடலாம். நான் இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க. பச்சை மிளகாது காரம் மட்டும்தான் இருக்குதுல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3/4 பாகம் அளவுக்கு இந்த காய்கறிங்க வெந்துட்டுருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இன்னும் ஒரு முறை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் ரொம்ப நல்லா வெந்துட்டுருக்குது. ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குது. காயெல்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பேஜார்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற காய் வச்சுட்டே நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் செய்ய முடியும். இப்போ நம்ம பொரியலில் உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு கொடுத்துடுங்க. நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பொரியல் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், என்னோடய பழைய வீடியோஸும் புது வீடியோஸும் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும்.